திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மரத்தின் மீது அரசு பேருந்து மோதியதில் பயணிகள் 18 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரராகவன் கேட்கிறார். வணக்கம் வீரராகவன், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மகேஷ், ஜோலார்பேட்டை அருகே அரசு பேருந்து சாலையோரம் உள்ள புளிய மரத்தில் மோதி கர்ப்பிணி பெண் உட்பட 18 பேர் படுகாயமடைந்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நாற்றம்பள்ளி நோக்கி அரசு பேருந்து சுமார் 40 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றபோது ஓட்டுநர் ஜீவா என்பவர் இயக்கி சென்றுள்ளார் பேருந்தை. அப்போது பேருந்தானது நாற்றம்பள்ளி அருகே உள்ள கட்டேரி பகுதியில் சென்றபோது ஓட்டுநர் ஜீவா என்பவர் செல்போன் பேசிக்கொண்டு அஜாக்கிரதையாக ஓட்டி சென்றதாக பயணிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் செல்போன் பேசிக்கொண்டு பேருந்தை இயக்கிய போது பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து, அதாவது எதிரில் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க பேருந்தை திருப்பிய போது பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தின் முன்பக்கம் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கிய நிலையில் காணப்படுகிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். இதில் கர்ப்பிணி பெண் உட்பட 18 பேர், அதாவது குழந்தைகள் 2 என 18 பேர் படுகாயமடைந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த விடியா திமுக ஆட்சியின் அஜாக்கிரதையாக செயல்படும் பேருந்து ஓட்டுநர்கள், மேலும் ஓட்டை உடைச்சலாக இருக்கும் இந்த பேருந்துகளால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு பயணிகள் படுகாயம் அடைவதும் உயிர் பலி ஏற்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வீரராகவன்.